வணக்கம். ஜெயிலர் 2 திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங். இந்த பாடலை அனிருத் அவர்கள் பாடியிருக்காரு. இந்த பாடல் குறித்து ஒரு சூப்பரான தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் அக்டோபர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த திரைப்படத்தை இயக்குனர் நெல்சன் அவர்கள் இயக்க சன் பிக்சர்ஸ் கலாநிதி தயாரிக்காங்க. அதாவது கேமியோஸ்க்கு பஞ்சமே இல்லை. ஹிருத்திக் ரோஷன், சிவராஜ்குமார் அவர்கள், மோகன்லால் அவர்கள் உள்ளிட்ட பல கேமியோஸ் இருக்காங்க. வில்லனா பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா நடிக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா மீனா மேனன், ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்ட ஹீரோயின்ஸும் நடிக்கிறாங்க. குட்டி ஸ்டார் அவர் ரித்துராக்ஸ் நடிக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்கள் நிறைய நடிக்கிறாங்க. ஸோ ஆர்டிஸ்ட்களுக்கு இந்த படத்தில் பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்டார்ஸ் பேர் நினைக்கிறாங்க. ஒரு பிக்கெஸ்ட்டு எதிர்பார்ப்போட காத்திருக்க திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் இதுதான் இப்போ பற்றி நான் பேச போகிறோம். ஜெயிலர் 1 அந்த ஹுக்கும் அந்த பாடல் கேட்டிருப்பீங்க. எப்பேற்பட்ட வரிகள். அந்த பாட்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரஜினி செயலியும் மனசுலையும் இன்னும் பதிக்கூடிய வரிகள். உன் அலுபை பார்த்தவன், உங்கள் அப்பா விசில கேட்டவன், உன் மகனும் பேரனும் ஆட்டம் போட வைப்பவன், பேரை தூக்க 4 பேர், பட்டத்தை பறிக்க 100 பேர், குட்டி செவத்தை எட்டி பார்த்தா உசுரை கொடுக்க கோடி பேர் அப்படிங்கிற வரி பார்த்தீங்கன்னா இப்போது நின்று பேசும். இதை பண்ணது வேறு யாரும் இல்லை, சூப்பர் அண்ணாவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, இது கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிடைச்ச தகவல். ஸோ நான் இப்போ தான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் அந்த வர டைமில் பார்த்தீங்கன்னா நெல்சன் அண்டு அனிருத் அவரை சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தலைவருக்காக இன்னொரு ஹுக்கும் மாதிரியான ஒரு பாடல் பண்ணலாம். மீண்டும் பார்த்தீங்கன்னா சூப்பர் அண்ணா அவர்களுக்கே வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. சூப்பர் அண்ணா பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லி ஆகணும். அவர் ரியல் தலைவர் ஃபேன் பாய். ஸோ அவர்கிட்ட மறுபடியும் இன்னொரு டைம் வாய்ப்பு கொடுத்தா சும்மா விடுவாரா? அதாவது யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி, ஓகேங்களா? அதாவது அவர் தலைவர் படத்துக்கு அகைன் 100 படத்துக்கு பாட்டு எழுத கொடுத்தாலும் கண்டிப்பாக எழுதுவார். அப்பேற்பட்ட ஆள். அவருக்கு மீண்டும் ஜெயிலர் 2ல் ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை பண்ணாமல் இருக்க மாட்டார். ஸோ அவர் தான் பண்ணியிருக்காரு. லிரிக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹுக்கும் வெர்ஷனோட 2.0 அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் இந்த பாடலை. இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அனிருத் அவர் தான் பாடியிருக்காருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா கூட கோரஸும் பாடியிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு பேங்கர் பிஜிஎம் அண்டு பார்த்தீங்கன்னா பேங்கராக இருக்க போது இந்த பாட்டு செம்ம ஒரு மாஸ் அண்டு ஹுக்கும் வெர்ஷன் 2.0 அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஃபயராக இருக்கும். பாடல் செம ஒரு போல்டு அண்டு லிரிக்ஸ் பட்டை கிளப்புங்க. அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க அனிருத் அவரோட டீம். இந்த பாட்டை தான் ஃபஸ்ட்டு சிங்கிளாக ரிலீஸ் பண்ணுவாங்களா அல்லது செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா காவால ஃபஸ்ட் சிங்கிள் விட்டு ஹுக்குமா செகண்ட் சிங்கில் விட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சாங் இருக்குது, இன்னொரு சாங் இருக்குது. அதை ஃபஸ்ட் சிங்கிளாக விட்டு இந்த பாட்டை செகண்ட் சிங்கிளாக விட்டாலும் விடலாம். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். பட் இந்த பாட்டு கண்டிப்பாக எல்லோரும் ஒவ்வொரு ரஜினி ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடலாக இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஹுக்கும் அந்த பாட்டு வெறித்தனமாக இருக்குது. ஸோ அதை பீட் பண்ணுறதுக்கு ஹுக்கும் 2.0 இந்த பாட்டு தான் வரும். கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாட்டோட பேர் என்ன அப்படின்னு தெரிய வரல. பாட்டு ஃபயராக இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிய வருதுங்க. ஸோ இந்த ஒரு செய்தியை குறித்து உங்களுக்கு கருத்து பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.